ஏங்க சொல்லுமா. நம்மளோட டாக்டர் மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் மறைஞ்சிட்டாரு. இன்னைக்கு இறுதி மரியாதையும் செலுத்திட்டாங்க. அவருக்கான மரியாதை நம்மளும் செலுத்துறோம், என்ன வணங்குறோம் அவரோட இதுக்கு. அதாவது மிக எளிய குடும்பத்துல பிறந்து படிப்பால முன்னேறினவர். இவருக்கு அரசியல் பின்புலம் கிடையாது, அரசியல்வாதி கிடையாது. அவரு நிதியமைச்சர் ஆகிற வரைக்கும் இவருக்கு அரசியலே தெரியாது. என்ன நிதியமைச்சர், நிதியை பத்தியே தெரியாம நிதியமைச்சரா இருக்கிறாங்க. ஆனா அரசியலே தெரியாம அரசியல் வந்தவர். என்ன அவரோட அந்த 91, 92 காலகட்டத்தில எல்லாம் உலகமே பொருளாதார மந்தத்துல இருந்துச்சு இல்லையா? அந்த சமயத்துல இந்தியாவை அவரோட ஆலோசனையினாலதான் ஒரு ஸ்டேபிளா கொண்டு வர முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது, அந்த 100 நாள் வேலை திட்டம் அதுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு. மகளிர் சுய உதவிக்குழுக்கெல்லாம் அதுக்கு உதவியா இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தவரே இவர் தான். ஏன்னா அவருக்கு உதவியாளரா இருந்து இன்னைக்கு மாற்றுக் கட்சியில இருக்கிறவரே அவரை பத்தி அவ்வளோ ஒரு பெருமையான அவரோட அந்த எளிய மக்களை பத்தின அவரோட பார்வையை சொல்லி இருக்கிறாரு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது ரெண்டாவது, இந்த பிள்ளைங்களை படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இதை படிக்கும் போது எனக்கு உங்க நினைவு தான் வந்தது. என்ன அதாவது படிக்கிறதோட இல்லாம அவங்களுக்கான தனி திறனை வளர்த்துக்கங்க. உங்களோட திரையில நீங்க சிறப்பா இருங்க. அந்த பொருளாதார அறிவு தான் அவரை ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகுச்சு. அவரோட செயல்பாடு தான் அவரை நிதியமைச்சர் ஆகுச்சு. ஏன்னா மேடை போட்டு அவர் பேசினது இல்ல, மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கினது இல்ல, மாநிலங்களவை உறுப்பினர் தான். ஏன்னா அதிகமா பேசாம செயல்ல காட்டுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறோம்ல. இன்னைக்கு உலகமே பேசுது, நம்ம பேசக்கூடாது, நம்மளோட செயலை உலகம் பேசுது. அதுக்கு உதாரணமா இருந்திருக்கிறாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட அவர் மாதிரிதான் அப்துல் கலாமும். அவர் கல்வியால் தான் இந்த நிலைக்கு உயர்ந்தாரு. இவரை பற்றி சொல்லணும்னா, எல்லா பிரதமர்களும் பொதுத்துறைகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த பொதுத்துறையினால தான் எனக்கு எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அது மறுக்க முடியாது. அதற்காகத்தான் பொதுத்துறைக்காக போராடுது. இவர் தனியார் துறையை ஆரம்பித்து வச்சாலும் கூட, ஆனால் பொதுத்துறை இவருடைய காலத்தில் 23 உருவாக்கிட்டார். எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு. ஆனால் இப்போ இருக்கிற பிரதமர் 23 பொதுத்துறைகளை வித்திருக்காருமா. பரவாயில்ல, வருங்காலம் இன்னும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பை இந்த இயற்கை வழங்கட்டும் எல்லாருக்கும். என்ன இவருக்கு ஒரு பெரிய நன்றியோட அவருக்கு இறுதி வணக்கம். கண்டிப்பா வணக்கம், நன்றி.